தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி தூத்துக்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் பல்வேறு இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் துப்பாக்கிச்சூட்டில் பலியான 13 பேருக்கு நினைவேந்தல் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். போராட்டத்தின் போது பொதுமக்களை சுட்டுக் கொன்ற காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு தூத்துக்குடியின் மைய பகுதியில் நினைவில்லம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். ஸ்டெர்லைட் வழக்கில் அருணா ஜெகதீசன் பரிந்துரையின்படி அந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்த வேண்டும். அவர்கள் பிணையில் வர முடியாத வழக்குகளை அவர்கள் மீது போட்டு அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். இந்த ஊரின் மைய பகுதியில் அவர்களுக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். ஸ்டெர்லைட்டை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் இன்றைய கோரிக்கையா இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இறந்த தியாகிகளுக்கு ஊரின் மையப்பகுதியில் நினைவிடம் அமைக்க வேண்டும் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மண்ணிலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என தூத்துக்குடி மக்கள் பிரதானமான கோரிக்கையாக முன்வைக்கிறோம். தூத்துக்குடி முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு துப்பாக்கிச்சூட்டில் பலியானோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்திகளை ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.